நேரா நம்ம மக்கள்கிட்ட போய் மக்களே யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்த உடனே 10,000 போஸ்டுக்கு 15 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுதிய. ஆனா யூபிஎஸ்சி நான் ஒட்டும் கப்புனு பின் வாங்கிருதிய. எதுக்கு இப்படி அங்கிட்ட கொஞ்சம் போடலாமலன்னு கேட்டோம். அவங்க மடை திறந்த வெள்ளமா பதில மணமலன்னு சொல்லுதாங்க. எல்லாமே வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போனாதான் நம்ம கிளியர் பண்ண முடியுங்கிற மைண்ட் செட் இருக்கு. கோச்சிங் சென்டர்ஸ் அட்வர்டைஸ் பண்றது இந்தியாவோட டஃப்பான எக்ஸாம் சொல்லி அட்வர்டைஸ் பண்றப்ப அது மேபி ஒரு ஒரு டெவலப் இல்லாத ஒரு வில்லேஜஸ்லேருந்து படிக்கிறவங்களுக்கு அது கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இப்போ தமிழ் மீடியத்தில் படிக்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். டிஎன்பிஎஸ்சினா தமிழில் இருக்கு, ஸோ ஈஸியாக வந்து இது எழுதிடலாம் அப்படின்னு இதுக்கு அப்படியே மாறிடுறாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் படிக்கும்போது சிலபஸ் எங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அதை ஆல்ரெடி நம்ம வந்து படித்து தான் வந்திருக்கோம். ஸோ வந்து படித்து வர்றதுனால கண்டிப்பாக அதிலிருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குரூப் எக்ஸாம்னா நமக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பக்கத்துலேயே நம்மளுக்கு லோக்கல்லே போடுவாங்க சார். அதனால் பேரண்ட்ஸ் வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. நமக்கான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி போன்ற புக்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம லாங்குவேஜே கிடைக்குது. மேக்ஸ் நிறைய பேருக்கு வராது. நெட்ல நிறைய சோர்ஸ் இருக்கு, ஆனா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். சிபிஎஸ்சி ஓரியன்டேஷனான சிலபஸ்ல இருக்கிறதுனால அவங்களுக்கான கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இன்றைக்கு வந்து மத்திய அரசு பணிக்கு வந்து வட இந்திய இளைஞர்களைத்தான் அதிகமாக தேர்வு செய்வார்கள் என்கின்ற ஒரு எண்ணமானது தமிழக இளைஞர்களிடம் அதிகமாக பரவி இருக்கிறது. நார்த்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் நிறைய பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றி நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத நோக்கி தான் போகிறாங்களே தவிர அவங்களுக்கு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பின்றதுடைய பேட்டர்னோ ஐடியாவோ இல்லாமல் போகுது. இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி எழுத வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இருக்கிறனால டிஎன்பிஎஸ்சி படிக்கிறனால இங்கே கவர்மெண்ட்லேருந்து தான் ஃப்ரீ ஃபெசிலிட்டிலாம் செஞ்சு வந்துருக்காங்க. அதனால் இங்கே படிச்சுட்டு இருக்கோங்க சார். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே அதுக்கெலாம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படிக்கும். ஃப்யூச்சரில் வந்து எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம் அட்டன் பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். நார்மல் திட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ தமிழில் எக்ஸாம் எழுதுகிற வாய்ப்பு இப்போ சென்ட்ரல் எக்ஸாம்ஸில் கொடுத்துருக்கிறதா இருக்குது. அதனால் இப்போது இதுக்கு மேலே வர காலங்களில் கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் எக்ஸாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது.